நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். பரபரப்பான அரசியல் சூழல்ல நாடாளுமன்ற மழைக்காலர் கூட்டத்தொடர் இன்று காலை 11 மணிக்கு கூட இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இன்றைய தினம் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை கையில் எடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா இன்று சபையில எந்தெந்த விவகாரங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தான் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. இந்த பரபரப்புக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பல மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, கூட்டணி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, பவர் டைனமிக்ஸ் முற்றிலுமாக மாறியிருக்கிறது. அது தேசிய அரசியலிலும் எதிரொலிக்கிறது என்பதால் இந்த கூட்டத்தொடர் வழக்கத்தை விட அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பரபரப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது. இந்த நடப்பு கூட்டத்தொடரை பொறுத்தவரை மொத்தம் 8 மசோதாக்களை நிறைவேற்ற திட்டமிட்டு இருப்பதாக நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 8 மசோதாக்களை மட்டும்தான் நிறைவேற்றுவார்களா என்று கேட்டால் அப்படி அல்ல. முதற்கட்டமாக 8 மசோதாவை அவர்கள் நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள். கூடுதல் மசோதாக்களையும் கொண்டு வந்து நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா, தொகுதி மறுவரை, மகளிர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட மசோதாக்களும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இருப்பினும் சர்ச்சைக்குரிய மசோதா எதையும் தற்போது வரை அவர்கள் பட்டியல் படுத்தவில்லை. சர்ச்சை இல்லாத மசோதாக்களை முதலில் நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகுதான் அதிக சர்ச்சைகளையும் எதிர்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய மசோதாக்களை மத்திய அரசு கொண்டு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை காலை 11 மணிக்கு கூடுகிறது. கூடிய உடனேயே மறைந்த முன்னாள் மற்றும் இந்நாள் உறுப்பினர்களுக்கு அவையில் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து 2 அவைகளிலுமே கேள்வி நேரம் மற்றும் பூஜை நேரம் இரண்டும் நடைபெறும். மக்களவையை பொறுத்தவரை இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 அதிகரிக்க வகை செய்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் அறிமுகம் செய்து வாய்ப்பு இருந்தால் உடனேயே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறார். இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்கின்ற தொடர்பான அவசர சட்டம் ஏற்கனவே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த அவசர சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் முறைப்படி ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்பதால் அது தொடர்பான சட்ட திருத்த மசோதா தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு மசோதா, அதாவது வந்தே மாதரம் பாடலை யாராவது அவமதித்தாலோ அல்லது பாடுவதற்கு இடையூறு ஏற்படுத்தினாலோ அதனை தண்டனைக்குரிய குற்றமாக கருத வகை செய்கின்ற தேசிய கௌரவங்கள் பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிமுகம் செய்வார் என்று மாநிலங்களவை செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை அவையை சுமூகமாக நடத்த விடுவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. காரணம், காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை நீட் வினாத்தாள் முறைகேடு, அயோத்தியா ராமர் கோவில் காணிக்கை திருட்டு மற்றும் நன்கொடையில் ஏற்பட்ட முறைகேடு, சோனம் வாங்சக் கைது செய்யப்பட்டிருப்பது, E20 பெட்ரோல் கலப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்பி அரசுக்கு நெருக்கடி கொடுக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் பலரும் இது தொடர்பாக அவையினுடைய வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என்று ஒத்திவைப்பு நோட்டீஸ்களையும் அளித்திருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் அந்த நோட்டீஸ்களை அவை தலைவர்கள் ஏற்கவில்லை என்றால் நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவார்கள். அப்படி அமளியில் ஈடுபட்டால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு இடையூறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கர்நாடக அரசு மேகேதாட்டு அணையின் குறுக்கே அணை கட்டும் விவகாரத்தை முக்கியமாக எழுப்ப இருக்கிறார்கள். இது தொடர்பாக திமுகவின் சார்பில் 2 அவைகளிலும் ஏற்கனவே ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த முதல் நாள் கூட்டத்தொடர் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் கிளப்பி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காலை 11 மணிக்கு கூட இருக்கிறது. கூட்டத்தொடரில் 8 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை கையில் எடுக்க எதிர்க்கட்சிகளும் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.